கிளியர் தானுங்க. ஓகே அக்கா அந்த கீர் மட்டும் அந்த ஃபஸ்ட்டு கீர் போடுங்கக்கா. கிளியருங்களா? செகண்ட் கீர் போடுங்க. நியூட்ரல் பண்ணுங்க. லைட்டாக பின்னாலுங்க. அதான் அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த படவடப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. நேற்றுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, நாளைக்கு இன்னும் கம்மியாயிடும். அது இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. லைட்டாக பின்னால் இல்லைங்க, ரிவர்ஸ் நியூட்ரல் பண்ணுங்க. லைட்டாக பின்னால் இல்லைங்க. இப்போ லெஃப்ட் ரைட் ஆடி பாருங்கள், தெரியுதுங்களா? மறுபடியும் என் கால்கிட்ட தள்ளி முன்னால் ஃபஸ்ட் கீர் போடுங்க. ஓகே, மறுபடியும் ஒரு நூல் ரிவர்ஸ் எடுத்து நியூட்ரல் பண்ணுங்கள். ஆயிடுச்சுங்களா? மறுபடியும் செகண்ட் கீர் போடுங்க. மறுபடியும் நியூட்ரல் பண்ணுங்கள். தேர்ட் கீர் போடுங்க. நியூட்ரல் பண்ணுங்கள். ஃபோர்த் கீர் போடுங்க. நியூட்ரல் பண்ணுங்கள். ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா மூணாவது கீர் விழுந்துடும். மூணாவது கீரில் இருக்குது இப்போ, அதை மறக்காதீங்க. ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா மூணாவது கீரில் விழுந்துடும். ஃபோர்ஸ் கொடுக்காதீங்க. கால்கிட்ட தள்ளி ஃபஸ்ட் கீர் போடுங்க. மறுபடியும் பின்னால் இல்லைங்க. செகண்ட் கீர் போடுங்க. மறுபடியும் நியூட்ரல் பண்ணுங்கள். ஃபோர்ஸ் கொடுக்காதீங்க. அந்த ஃபோர்ஸ் வேணாம். இங்கே வருங்க, கை விடுங்க. ஃபஸ்ட்டு புரியுதா? இதால கூட ஈஸியாக இருந்துச்சு, கொஞ்சம் இதாக தெரியுற மாதிரி. அது நீங்கள் நிதானமாக போட்டிங்கன்னா அது ஈஸியாக விழுகும். போட்டிங்களா? நியூட்ரல் நீங்கள் பின்னால் தான். நியூட்ரல் நீங்கள் எங்கள் காலுக்கிட்டையும் உங்கள் காலுக்கிட்டையும் லிவர் வருதான்னு உங்கள் கை ஃபீல் பண்ணும். அது ஃபீல் பண்ணால் தான் நியூட்ரல் இருக்குன்னு அர்த்தம். பண்ணுங்கள். ஃபஸ்ட் கியர் நியூட்ரல் பண்ணுங்கள். செகண்ட் கியர் நியூட்ரல் பண்ணுங்கள். தேர்ட் கியர் நியூட்ரல் பண்ணுங்கள். ஃபோர்த் கியர் நியூட்ரல் பண்ணுங்கள். 5. ஹலோ, ஏன்டா தங்க? புரியலம்மா. இதான் உனக்கு பின்னால் புடனைக்கு பின்னால் நிற்கிறேன். ஓவர் சத்தியமாக புடனைக்கு பின்னால் நிற்கிறேன். ஓவர் லெஃப்ட் திரும்பி பாரு, ரைட் திரும்பி பார்க்காத. இங்கே தான் நிற்கிறேன். இல்லை தங்க, போகலாம். இன்னும் கிளாஸ் இருக்குது. பாவம், இவங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. முதல்ல 1 மணி நேரம் அவங்களை சிரமப்படுத்திட்டேன். ஆமாம் பாட்டு வரேன். சொல்லுமா. ஆமாம் தாங்க. இதில் போய் ஃபஸ்ட்டு ரைட்டு. ஆமாம். ஓகே தங்க. ஃபஸ்ட்டு கீர் இருக்கா? நியூட்ரல். செகண்ட் கீர் நியூட்ரல். தேர்ட் கீர் நியூட்ரல். ஃபோர்த் கீர் நியூட்ரல். ஃபிஃப்த் கீர் போடுங்க. ஓகேங்களா? இப்போ நியூட்ரல் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ நான் சொல்கிறது தெளிவாக மெயினில் வச்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு கிளச்சை ஒரு காலில் அமுத்தி பிடிங்க. ஃபுல்லாக பிடிச்சிட்டிங்களா? பிரேக் இன்னொரு காலில் அமுத்தி பிடிங்க. வண்டி நீங்கள் தான் ஓட்ட போகிறீங்க, நான் ஓட்டலை. சரிங்களா? நீங்கள் தான் ஓட்ட போகிறீங்க. நியூட்ரல் பண்ணிட்டீங்களா? இப்போ சாவி ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். திருப்புங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. பிரேக்கு கிளச்சும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. போட்டிங்களா? இப்போ பிரேக்லேயும் கிளச்லேயும் கால் வச்சுருக்கீங்க, கரெக்டாக? அதை அப்படியே வச்சுக்கோங்க. நான் சொல்கிறத மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இண்டிகேட்டர் மட்டும் ரைட்டில் போட்டுக்கோங்க. போட்டிங்களா? ஃபஸ்ட்டு கீர் போட்டுங்க, கரெக்டாக? இப்போ என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னா, வண்டி கிளச்சில் இருந்து அப்படியே மெதுவாக கால் எடுத்து 3ஆவது ஸ்டெப்பில் அப்படியே பிடிச்சிக்கணும். ஒரு ஸ்டெப்பு 2 ஸ்டெப் 3ஆவது ஸ்டெப்பில் அப்படியே பிடிச்சிக்கணும். இன்னும் கொஞ்சம் வண்டி உதறம் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் அப்படியே பிடிச்சிக்கணும். வண்டி லைட்டாக சவுண்டு கேட்குதுங்களா? இப்போ ஸ்டேரிங்கை கொஞ்சம் லைட்டாக ரைட்டில் திருப்பிக்கிங்க. ரைட்டில் திருப்புங்க. பஸ்ஸு வந்து ஒன்றும் பிரச்சனை. பஸ்ஸு போயிடுவார். பஸ்ஸு போனதுக்கு வந்து நான் வண்டியை மூவ் பண்ணுவேன். ஒன்றும் பிரச்சனை. பஸ் நிறுத்திட்டாரு. ஸ்டேரிங் ரைட்டில் திருப்புங்க. இன்னும் திருப்புங்க. திருப்பிட்டிங்களா? இப்போ பிரேக்கை விடுங்க பார்ப்போம். அந்த ரோட் நம்ம ரோட்டில் போகலாம். ஃபஸ்ட்டு கீழே போகலாம். கிளச்சு அந்த 3 பாயிண்டில் பிடிச்சி வச்சுருக்கீங்களா? அப்படியே காலை வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டு நம்ம இந்த ரோட்டில் போகலாம். வண்டி எப்படி மூவ் ஆகுதுன்னு தெரியுதா? கிளச்சிலே போகுது, கரெக்டாக? லைட்டாக எக்ஸைட்டை டச் பண்ணுங்கள். நம்ம ரோட்டில் இந்த வெள்ளைக்கோட்டுக்குள்ளே வரக்கூடாது. இந்த ரோட்டு அதுக்கு அந்த வெள்ளைக்கோட்டுக்கு அந்த சைடும் போகக்கூடாது. இதுக்குள்ளே போகணும். போகலாங்க. யூஸ் பண்ணுங்கள். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு 1 செகண்ட் தான் டைம் தருவேன். மைண்டில் வச்சுக்கோங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணாதீங்க.
ஒரு செகண்ட் தான் தருவேன், அதுக்குள்ள நான் சொல்கிறத டக்குன்னு பண்ணணும். சரிங்களா? எக்ஸிலேட்டர்லேருந்து காலை எடுத்துருங்க, கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சி 2வது கீர் போடுங்க. ஃபுல்லாக கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும். 2வது கீர் மெதுவாக குழப்பமடையாமல் போடுங்க. நியூட்ரல் பண்ணுங்க முதல்ல. அப்போ நியூட்ரல் பண்ணுறதுக்கு பின்னால் இழுக்கணுமா ஆட்டணுமா? போகலாம். கால் எடுங்க, கிளச் வந்து கால் எடுங்க, வெடுக்குன்னு எடுத்து ஆஃப் ஆயிடும். அதை நியூட்ரல் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஏன் இதில் வேறு ஆட்டுறீங்க? வேறு எதுவும் யூஸ் பண்ணிங்க போகலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க போகலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க போகலாம். நம்ம ரோட்லேயே போகலாம். எடுத்துட்டீங்க, நீங்கள் எடுத்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, போகலாம். அக்கா நீங்கள் தான் வண்டி ஓட்டுறீங்க, நான் ஓட்டல, பார்த்துக்கலாம். அது நர்வஸ் ஆகாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க அக்கா, ஜாலியாக இருங்க, பார்த்துக்கலாம். நம்ம ரோட்டில் போகலாம்க்கா. நம்ம ரோட்டில் போகலாங்க. இப்படி நீட்டாக போகுதுக்கா. இப்போ நீங்கள் தான் ஓட்டுறீங்க, நான் ஓட்டல, போகலாம். நீட்டாக போகுதுல்லக்கா. இப்போ எக்ஸைட் கொடுக்குறது இன்னும் கொஞ்சம் எச்சு பண்ணுங்க. இப்படி ஸ்பீடாகுதா? மறுபடியும் ஒரே நிமிஷம் தான் டைம் தருவேன். ஃபஸ்ட்டு குழப்பம் அடையாதீங்க. எக்ஸைட்லேருந்து காலை எடுத்து டக்குன்னு கிளச்சு பிடிச்சி 3வது கீர் டக்குன்னு நியூட்ரல் பண்ணுங்க. முதல்ல 3வது கீர் காலை எடுத்துருங்க, எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். புரிஞ்சுதா? நீங்கள் என்ன பண்ணீங்கன்றது புரியுதா? நான் சொல்கிறதும் இல்லை கரெக்டு தாக்கா. நீங்கள் பண்ணது நல்லது தான். நீங்கள் பண்ணது உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, வேலை செஞ்ச வேலை உங்களுக்கு என்ன புரியுதான்னு கேட்டேன். குழம்பாதீங்க, விட்டுருங்க. தண்ணி சாப்பிட்றீங்களா? தண்ணி குடிக்கிறீங்களா? நம்ம ரோட்லேயே போகலாம். குழம்பாதீங்க, யூஸியாக விட்டுருங்க. நம்ம ரோட்லேயே போவாங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். போதுங்களா? மறுபடியும் அதே ஒரு செகண்ட் தான். எக்ஸைட் காலை எடுக்கிறோம், கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கிறோம், நியூட்ரல் பண்ணுறோம், 4வது கீர் போடுறோம். 4வது கீர் போகலாம். அவ்வளோதான். நம்ம ரோட்லேயே போகலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணி போகலாம். போகுதா? சரி, லைட்டாக ஆடத்தான் செய்யும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, போகலாம். நம்ம ரோட்லேயே போகலாம். பேரிகார்டு தெரியுதாக்கா? இங்கேருந்து அந்த பேரிகார்டை தாண்டி போயிடலாம். பின்னால் கார் விடுதான்னு பார்த்துருக்கேன். பேரிகார்டை தாண்டினோடனே நம்ம ரோட்டுக்கு வந்துடலாம். அப்படியே நம்ம ரோட்டுக்கு வந்துடலாம். அப்படியே நம்ம ரோட்டுக்கு ஓகேங்களா? போகலாம். நீங்கள் தான் 4வது கீரில் போயிட்டுருக்கீங்க. நம்ம ரோட்லேயே போகலாம். போதுங்களா? இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸைட் நம்ம ரோட்லேயே போகலாம். போதுங்களா? சரிங்க, ஆட்டக்கூடாதுக்கா. நமக்கு கொஞ்சம் கை எடுத்துருங்க. மொத்தமாக எடுத்து கை கீழே வச்சுக்கோங்க. நான் எத்தனை விரலில் பிடிச்சிருக்கேன்? நீங்கள் எத்தனை விரலில் பிடிக்கிறீங்க? நான் ஏதாவது ஸ்டேரிங் ஆட்டுறேன்னா சரி, நீங்கள் 10 விரலில் பிடிக்கும்போது அப்போ ஆட்டக்கூடாதுல்ல. போகலாம். நீங்கள் நான் உங்களுக்கு நேர் ஆப்போசிட்டில் சம்மந்தமான இடத்துல உட்காந்துருக்கேன். கரெக்டாக? நீட்டாக போதாக்கா. ஒரே செகண்ட் தான். எக்ஸைட்லேருந்து காலை எடுங்க, கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க, டக்குன்னு நியூட்ரல் பண்ணி 5வது கீர் போகலாம். அவ்வளோதான், போகலாம். புரிஞ்சுதா? 5 கீர் நீங்கள் தான் போட்டீங்க. இப்போ என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா, அங்கே 80 ஏதாச்சும் தெரியுதா? 80 ரொம்ப தூரமாக தெரியுது. பரவாயில்ல, விடுங்க. எந்த 80 மறந்துடுங்க. நம்ம அப்படியே போகலாம். இண்டிகேட்டர் லெஃப்ட்டு போடுங்க. போட்டுட்டு வண்டி லெஃப்ட்டு. இப்போ வண்டியை நிறுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம 5வது கீரில் தான் வந்துட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு பிரேக்கில் காலை வைங்க. அப்படியே லெஃப்ட் ஓரமாக வந்துடலாம். மெல்ல வைங்க. வச்சுட்டிங்களா? இப்போ கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. நமக்கு எங்கே வண்டி ஓரமாக போயிடுச்சுன்னு தெரியுதோ அங்கே வந்து தான் பிரேக்கை மிதிக்கணும். அப்படி மெயில்டாக மிதிங்க. இப்போ கிளச்சில் கால் எடுக்கக்கூடாது. ஆஃப் ஆகிடுச்சு வேணும் வண்டி. கிளச்சில் கால் எடுக்கக்கூடாது. கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. மறுபடியும் நியூட்ரல் பண்ணிக்கங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. கிளச் எப்படி கால் எடுக்கணும்னு தெரியுமில்ல உங்களுக்கு? ஃபுல்லாக பிடிங்க. கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. ஃபஸ்ட்டு கீர் போடுங்க.
இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு எப்படி கால் எடுக்கணும்? 1 2 3 3 நிறுத்தணும். போகலாம். பிரேக்கை விட்டுருங்க. போகுதா? ரைட். நம்ம ரோட்லேயே போகலாம். லைட்டாக எக்ஸைட் கொடுங்க. நம்ம ரோட்லேயே போகிறோம். எக்ஸைட் காலை எடுக்கிறோம். கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கிறோம். நியூட்ரு பண்ணி செகண்ட் கியர் போடுறோம். கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கிறேன். போகலாம். நம்ம ரோட்லேயே போகிறோம். ஃபஸ்ட் நிதானமாக இருக்கலாம். அக்கா எக்ஸைட் கொடுக்கணும், பிரேக் மிதிக்கணும், கிளச்சை குழப்பமே இருக்கக்கூடாது. நம்ம நிதானமாக இருக்கோம், அவ்வளோதான். போகலாம். நம்ம ரோட்லேயே போகிறோம். வண்டி போகுதுங்களா? நம்ம ரோட்டில் போகிறோம். எக்ஸைட் காலை எடுக்கிறோம். கிளச்சை பிடிக்கிறோம். நியூட்ரு பண்ணி 3வது கீர் போடுறோம். போகலாம். இன்னும் கொஞ்சம் மெதுவாக கீர் போடணும். கீரை வெடுக்குன்னு தள்ளக்கூடாது. நம்ம ரோட்டில் போகிறோம். போதுங்களா? வண்டி ஸ்பீடு மெல்ல மெல்ல எச்சாகுதுங்களா? நம்ம ரோட்டில் போகிறோம். நம்ம ரோட்டில் போகிறோம். போதுங்களா? ஸ்பீடு கொஞ்சம் எச்சு பண்ணுங்க. போதுங்களா? இப்போ எக்ஸைட் காலை எடுக்கிறோம். கிளச்சை பிடிக்கிறோம். 4வது கீர் போடுறோம். போகலாம். டக்குன்னு அவ்வளோ உடனே எக்ஸைட் கொடுக்கணும். நம்ம ரோட்டில் போகிறோம். நம்ம நடு ரோட்டுக்கு போயிட்டுருக்கோம். தெரியுதுங்களா? நம்ம ரோட்டில் போகிறோம். நம்ம ரோடு பின்னால் வரதை பார்க்காதீங்கக்கா. நமக்கு முன்னால் தான் வேலை. பின்னால் யாரோ வந்துட்டு போகிறாங்க. நமக்கு தேவையே இல்லையே. முன்னால் நமக்கு இப்போ போகிற வழி இருக்கு. பின்னால் யாரோ வந்துட்டு போகிறாங்க. நம்ம ஏன் பின்னால் பார்க்கணும்? வண்டி போதுங்களா? இண்டிகேட்டர் லெஃப்ட் போட்டுக்குங்க. அங்கே மரம் நிழல் இருக்கு இல்லைங்க, அங்கே நிறுத்துகிறோம். எப்படி நிறுத்தணும்னு தெரியுமில்லக்கா? ஃபஸ்ட்டு கீர் போடணுமா? பிரேக் பிடிக்கணுமா? பிரேக்கில் லைட்டாக காலை வைக்கணுமா? ஃபுல்லாக வைக்கணுமா? லேசாக காலை வைக்கணும். கிளச் என்ன பண்ணியிருக்கணும்? கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. நமக்கு எங்கே தேவையோ அங்கே வந்து மிதிச்சா வண்டி நின்றுடும். கிளச்சில் கால் எடுக்கணுமா? எடுக்கக்கூடாதான்? இல்லைங்க, கீர் இருக்கும்போது எடுக்கக்கூடாதுல்ல. குழம்பாதீங்க. கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. சரிங்களா? மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிக்கங்க. போகலாங்களா? மறுபடி போகலாங்க. மெயிலில் காலை எடுக்கிறோம். வண்டி போகுதுங்களா? போகலாங்க. லைட்டாக எக்ஸைட்ரு. நம்ம ரோட்லேயே போகிறோம். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்ரு. எக்ஸைட்லேருந்து காலை எடுக்கிறோம். கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கிறோம். நியூட்ரு பண்ணி செகண்ட் கியர் போடுறோம். ஹலோ, சொல்லுங்கள். எக்ஸைட்னு கால் எடுக்கிறோம். கிளச்சை பிடிக்கிறோம். ஆனால் ஒரே நிமிஷம் லைன்லேயே இருங்க. வண்டி 3வது கீர் போகலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்ரு. அண்ணா சொல்லுங்கண்ணா. அண்ணா வண்டிக்காரர் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாருண்ணா. நானும் கூப்பிட்டே இருக்கேன். வண்டிக்கார் நம்பர் வேணால் உங்களுக்கு தரட்டா? வண்டிக்கார்ட்ட வேணால் பேசுகிறீங்களா? வண்டிக்கார் நம்பர் வேணால் உங்களுக்கு அனுப்பி விட்றேன். ஏன்னா நானும் கூப்பிட்டே இருக்கேன், ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. உங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதில் ஏன்னா எனக்கு காசு இதில் ஒன்றுமே லாபம் இல்லை. நான் இது லாபம் வச்சு வியாபாரம் பண்ணல. இதில் எனக்கு நான் ஃபைனான்ஸ்கார பழக்க வழக்கத்துக்கும் வண்டிக்கார பழக்க வழக்கத்துக்கும் வேலை செஞ்சு கொடுத்தேன். நம்பர் உங்களுக்கு மெசேஜ் போடுறேன். இந்த நம்பருக்கு மெசேஜ் போட்டு விட்டுங்களா? போட்டு விட்றேன். 840 தானுங்க. போட்டு விட்றேன். எக்ஸைட்னு கால் எடுங்க. கிளச்சை பிடிங்க. 4வது வண்டி நீட்டாக போதும்க்கா. இண்டிகேட்டர் லெஃப்ட் போடுங்க. முன்னாடி வண்டி நிறுத்துகிறோம். ஃபஸ்ட்டு பிரேக்கில் காலை வைக்கிறோம். 2வது கிளச் என்ன பண்ணுறோம்? அப்படியே ஓரமாக பண்ணுறோம். கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும், பாதி பிடிக்கணும். பிரேக்கு இந்த மரம் எல்லாம் அடுத்த மரத்தில் நிறுத்துகிறோம். நல்லா தெரியுதுங்களா? நமக்கு அங்கே வந்து தான் பிரேக் தேவை. அப்படியே மைல்டாக பிடிச்சிட்டே வந்து மிதிச்சிங்கன்னா நின்றுச்சுங்களா? ரைட், ஓகே. வண்டி கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. வண்டி ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. ஓகேவா? ஓகே. எப்படி மூவ் பண்ணணும் தெரியுங்களா? இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிக்கங்க.
எப்படி மூவ் பண்ணணும் தெரியுமில்லக்கா? 3 நிறுத்தணும் தானே? போதுங்களா? நம்ம ரோடு பின்னால் பார்க்காதீங்க. நம்ம ரோட்டில் போகிறத மட்டும் பாருங்கள். எக்ஸாக்ட்லி காலை எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், நியூட்ரல் பண்ணி 2வது கீர் போடுறோம். ஓகே போகலாம். நீட்டாக போதுங்களா? எக்ஸாக்ட்லி காலை எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், நியூட்ரல் பண்ணி 3வது கீர் போடுறோம். நம்ம ரோட்டில் போங்க. காலை எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், நியூட்ரல் பண்ணி 4வது கீர். குழம்பக்கூடாது. ஏன் குழம்புறீங்க? நான் நிதானமாக தானே சொல்லிக் கொடுக்குறேன் அக்கா. இப்போ நீங்களும் அந்த நிதானத்தில் இருக்கணுங்களா? எக்ஸிட் காலை எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், 5வது கீர். நம்ம ரோடு போகலாம். நம்ம ரோட்டில் போகிறோம். வண்டி நீட்டாக போகுதுங்களா? இப்படி இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்கங்க. நம்ம ஓரமாக நிறுத்துகிறோம். இந்த பஸ்ஸை தாண்டி கூட நிறுத்திக்கலாம். சரிங்களா? இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிக்கலாம். இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த பஸ்ஸு போயிடும், இந்த பஸ் தான் லேட் ஆகும். அந்த பஸ் போயிடுச்சுங்களா? இப்படி ஓரமாக வந்துடும். அப்படி பிரேக் பிடிக்கிறோம், கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கிறோம். நான் ஏன் உங்களுக்கு தான் நிறுத்தி சொல்கிறேன்னு புரியுதா? மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போடுறோம். எப்படி மூவ் பண்ணணும்னு தெரியுமில்ல உங்களுக்கு? இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிக்கங்க. போகலாம்ப்பா. போகுதா? எக்ஸைட்டை மிதிக்கக்கூடாது, தொடணும். அந்த சவுண்டே நம்மளுக்கு கேட்கக்கூடாது. நம்ம ரோட்டில் இருக்கும். நீங்கள் ரைட்டில் போகணும்னு நினைக்காதீங்க. நம்ம ரோட்டுக்கு வாங்க. எக்ஸைட்லேருந்து கால் எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், 2nd கீர் போடுறோம். போகலாம். டக்குன்னு எக்ஸைட் யூஸ் பண்ணுறோம். நம்ம ரோட்லேயே இருக்கும். போகலாம். எக்ஸைட்லேருந்து கால் எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், 3வது கீர். நியூட்ரல் பண்ணுங்கக்கா. பிரேக்கையும் பிடிச்சிங்க. பரவாயில்ல. நீங்கள் 2nd கீர்லேயே போங்க. பிரேக்கை பிடிச்சிங்காட்டி நமக்கு 3வது கீர் தேவைப்படாது. போகலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். கீர் மாற்றமும் பிரேக் தேவையில்லை. எக்ஸைட்டு கால் எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், 3வது கீர் போகணும். போகலாம். பட் கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிக்கணுமாக்கா? பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போகலாம். நம்ம ரோட்லேயே போகலாம். நம்ம ரோட்லேயே போகிறோம். வண்டி நீட்டாக போதாக்கா? போட்டோம். அப்படியே போட்டோம். போகலாங்க. நம்ம ரோட்லேயே பேரிகேட் தெரியுதாக்கா? அப்படியே எங்கள் விட்டு போனோம். வண்டி ஸ்டெடியாக போகும், பார்த்துக்குங்க. வண்டி இப்படி ஸ்டெடியாக போகும், கரெக்டாக போகும். நீங்கள் எதுவுமே வளைக்காதீங்க, ஸ்டெடியாக போகும். பயப்படாதீங்க. போதும், நீ பயப்படாதீங்க. போயிடுச்சா? ஸ்டியரிங்கில் தெரியுது உங்கள் பயம். லெஃப்ட் ஓரமாக போகும். நம்ம ரோட்டில் போவோம். ஃபஸ்ட்டு பயம் டிலேட் ஆகணும். சரிங்களா? அது போக டிலேட் ஆயிரும். 2வது கிளாஸ் நீங்கள் தானே வண்டி ஓட்டுறீங்க. ஏங்கா 2nd கிளாஸ் நீங்கள் தானே வண்டி ஓட்டுறீங்க. நான் இதை ஓட்டலையே. நான் கால் சும்மா தானே வச்சுருக்கேன். நம்ம ரோட்லேயே இருக்கும். இண்டிகேட் லெஃப்ட்டு போடுங்க. முன்னாடி லெஃப்ட்டு நிறுத்துறோம். 2 வீலர் தாண்டி நிறுத்துறோம். ஓரமாக வந்துடும். ஃபஸ்ட்டு பிரேக்கு பிடிக்கிறோம். 2வது கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கிறோம். உள்ளே இடிக்கணும். இப்படி மெயிலில் ஓரம் வந்துடுறோம். இன்னும் ஓரம் சரி. நமக்கு எப்போ தேவையோ மிதிக்கிறோம். நின்றுச்சு. மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போடுறோம். மூவ் பண்ணி போயிட்டே இருக்கோம். போகலாங்களா? எக்ஸைட்லேருந்து கால் எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம். எக்ஸைட்லேருந்து காலை எடுக்கிறோம். நம்ம ரோட்லேயே இருக்கோம் அக்கா. நம்ம ரோடு
நம்ம ரூட்லேயே இருக்கும். சரிங்களா? இந்த விஷுவல் ஒன்று தான் பயமாக அது இருக்கும். போக பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. பின்னால் வரவங்க எட்டி பார்க்காதீங்க. நமக்கு பின்னால் யாரோ வந்துட்டு போகிறாங்க, அது நமக்கு தேவையில்லை. நம்ம ரோடு தாண்டுற மாதிரி இருந்தால் தான் பின்னால் வரவங்கள பார்க்கணும். நீங்கள் முன்னால் நம்ம ஓட்டுறக்கு உண்டான வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம ரோட்டில் வாங்க. எக்ஸைட்லேருந்து கால் எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், 4வது கீர் போகணும். ஓகேங்களா? 4 கீர் போட்டாங்களா? அப்படி இண்டிகேட்டர் லிஃப்ட்டு போடுறோம், ஓரமாக எடுத்துரும். இதனால் 4வது நாள் 5வது நாள் கிளாஸ் தான் எடுப்பேன். ஸ்டியரிங் நேற்று தெளிவாக பிடிச்சிங்காட்டி உங்களுக்கு ப்ரோக்ராம் மாறிடுச்சு. அப்படியே அந்த மரத்தடியில் ஓரமாக எடுத்துரும். பிரேக் பிடிக்கிறோம், கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கிறோம். கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணுமாக்கா? கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணுமாக்கா? எது கிளச்சு எது பிரேக்குன்னு தெரியல, அது பிடிக்கிறீங்களா? எனக்கு கரெக்டாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. மைண்ட் வைஸ் எனக்கு கேட்டுச்சு. சரிங்களா? கிளச்சை நான் தான் பிடிச்சிருக்கேன், தெரியுதா உங்களுக்கு? சொல்லி தான் விட்டேன், கால் ரொம்ப வலியாக கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போடுங்க, இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிக்கோங்க. போனாங்களா? கால் வலியாகும். 2 மணி நேரம் போனால் அது பழகிடும். இல்லை அதான் சொன்னாங்க. எக்ஸைட்டை மிதிக்கக்கூடாதாக்கா? சவுண்டு கேட்குது. கிளச்சை ஃபுல்லாக போடுங்க. கிளச்சை ஃபுல்லாக போடுங்க. மறுபடியும் நியூட்ரு பண்ணி மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போடுங்க. நியூட்ரு பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போடுங்க. போட்டிங்களா? எக்ஸைட் மிதிக்கக்கூடாது. கிளச்சை 1 2 3 இழுத்துங்க. போதுதா? ஸ்டடி பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். நம்ம ரோட்லேயே போகலாம். இப்போ எக்ஸைட்ல காலை எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், செகண்ட் கீர் போகணும். எப்போ? நம்ம ரோட்லேயே போவோம். கூப்பிட்டாங்க உனக்கு? போகலாம் போகலாம். ஃபஸ்ட்டு போகலாம். நம்ம நிதானமாக அக்கா ஃபஸ்ட்டு கீர் மாற்றுறது, எக்ஸைட் கொடுக்குறது இதெல்லாமே 2வது தான். நம்ம நிதானமாக இருக்கும். இப்போ எக்ஸைட்டில் கால் எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், 3வது கீர் போடுறோம். நான் சொல்கிறது புரியுதா? நம்ம ரோட்லேயே போகலாம். வண்டி நீட்டாக போகுதுக்கா. எக்ஸைட்னு கால் எடுங்க, கிளச்சை பிடிங்க, 4வது கீர் போடுங்க. அப்படியே இண்டிகேட் லெஃப்ட்டு போடுங்க. வண்டி மறுபடியும் நிறுத்துறோம். இப்படி இந்த மரத்தடி நிறுத்துறோம். உள்ளே வந்துடுறோம். கிளச்சராக பண்ணியிருக்கோம். நான் தான் யூஸ் பண்ணுறேன், தெரியுது உங்களுக்கு? அதுக்காகத்தான் எனக்கு கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் வண்டி அங்கே எடுத்ததுலேருந்து கிட்டத்தட்ட நம்ம இது வரைக்கும் 10 கிலோமீட்டர் வந்துட்டோம். இந்த 10 கிலோமீட்டர் நீங்கள் எத்தனை இடத்துல நிறுத்திட்டீங்கன்னு ஞாபகம் இருக்கா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி 2 நாள் தான் ஆச்சு. நமக்கு இன்னும் இப்போ 4 இருக்குது. சரிங்களா? நீங்கள் இதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போடுங்க. போகலாம். கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. பிரேக்லேருந்து கால் எடுத்திங்கன்னா வண்டி நவரும். வண்டி போதும் முன்னால் ஃபஸ்ட் கீர் போடுங்க. போட்டிங்களா? ரைட்டு. கிளச்சை 1 2 3 நிறுத்தணும். அப்போ தான் பிரேக்லேருந்து கால் எடுக்கணும். போதுங்களா? லைட்டாக எக்ஸைட்ரு கால் எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், 2வது கீர் போகணும். நம்ம ரோட்லேயே இருக்கும். போகலாம். லைட்டாக எக்ஸைட்ரு, இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்ரு, எக்ஸைட்ரு கால் எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், 3வது கீர் போகணும். போகலாம். லைட்டாக எக்ஸைட்ரு வண்டி எக்ஸைட்னு கால் எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், 4வது கீர் போகணும். அப்படியே இண்டிகேட்டர் லெஃப்ட் போட்டு வண்டி ஓரமாக எடுக்கிறோம். நிறுத்தலாம். அப்படியே ஃபஸ்ட்டு பிரேக்கு, 2வது கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கும். நிறுத்தணும். பிரேக்கு பிடிங்க, கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. புரியல, என்னமோ சொன்ன வந்தீங்களா? இல்லை, இது 2 மட்டும் தான் கன்ஃபியூஸ். கிளச்சு இந்த பிரேக் நிறுத்துறது கன்ஃபியூஸாக இருக்குது. அது கொஞ்சம் சொல்லுங்கள். ரெடி பண்ணிக்கிறேன். நானாக தான் சொல்கிறேன். இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிக்கணும். ரெடி பண்ணிக்கலாம்னு தான் சொல்கிறேன். நமக்கு இன்றைக்கி 2 நாள் தான் ஆச்சு. நம்ம 2 நாளில் இவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணுறது பெரிய விஷயம் தான். ரெடி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்களை ப்ரெஷர் கொடுக்க மாட்டேன். நீங்கள் எதை நினச்சி ப்ரெஷர் ஆகாது. சரிங்களா? ஃபஸ்ட் கீர் போடுங்க. எனக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். ஆட்டை ஏமாற்றிட்டான், முன்னாடி அதை பற்றி பேசாமல் உட்காந்துக்கிறா. அதையெல்லாம் விட்டுட்டு நான் ஜாலியாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். நான் ஏதாச்சும் ப்ரெஷர் ஆகிடுறேன். எக்ஸைட்னு கால் எடுக்கணும், கிளச்சை பிடிக்கணும், 2வது கீர் போடணும். நானே ரிலாக்ஸாக இருக்கேன். நீங்கள் ஏன் ப்ரெஷர் ஆகிறீங்க?
பேரிகேட் போகலாம் அக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போகலாம். நம்ம பேரிகேட்டாக நம்ம கேப்பை ஃபில்அப் பண்ணுவோம். நம்ம கோட்டை தெரியுமில்ல, அப்புறம் என்ன போகலாம். லிஃப்ட் வாங்க, இப்படி ரைட்டு போங்க, அவ்வளோதான். அப்படி ஸ்டடி பண்ணிங்க, அவ்வளோதான். ஜெயிச்சுட்ட மாறா அப்படிங்கிற மாதிரி எப்படி லிஃப்ட் வரும், நம்ம ரோட்டு ஓடிடலாம். இந்த ரோட்டே போயிடலாம். பட் 3வது கீர் போட்டுக்கலாம். கிளச்சை ஃபுல்லாக பிடிக்காம கீர் விடுது போடுங்க, அவ்வளோதான். கரெக்டுங்களா? ஏம்மா சொல்கிறேன் சார், பின்னால் வரவங்கள பார்க்காதீங்க. சூஸ் மீ சரி. நம்ம இதை கட் பண்ணி மறுபடியும் இதை கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பிரேக்கில் காலை வைக்கணும், 2வது கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும். இப்படி நம்ம ஓரமாக வந்துடலாம். இண்டிகேட் போடாமல் இருக்கீங்களா? ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஃபஸ்ட் நம்ம பிரேக் கிளச்சை பிடிச்சி வந்துருக்கோம். காலை எடுக்கிறீங்க தெரியுங்களா, வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. அது எடுக்கக்கூடாது. கிளச்சுன்னு கால் எடுத்துட்டீங்க. ஆமாம், கொஞ்சம் வலிக்குதுடா சொல்லுங்க. நானும் எவ்வளோ நேரம் தான்டா வலிக்காத மாதிரி நடிக்கிறது. அதானே செகண்ட் கிளாஸ்ல நீங்க பாராட்ட இந்த 2 மிஸ்டேக். இன்னைக்கு வந்து கிளச்சும் பிரேக். நான் ஆக்சுவலி ஃபர்ஸ்டே அதான் சொன்னேன் உங்களுக்கு, இந்த 2 கன்ஃபியூஸ்டா. இது கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சு. இந்த இதுதான் கிளியர் பண்ணிக்கலாம். ஏபிசி மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் பார்த்து கூட ப்ராக்டிஸ் பார்த்துக்கலாம். சரிங்களா, ஒன்றும் இஷ்யூ இல்லை, பார்த்துக்கலாம். நம்ம கார் தான், நம்மள்ட்ட தான் இருக்குது, பார்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா, நியூட்ரல் எல்லாம் பண்ணி நியூட்ரல் போட்டு இறங்கி போகணும், அவ்வளோதான். ஆமாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் வண்டி ஆஃப் ஆனங்காட்டி நம்ம அதை எதுவும் பண்ணலை இன்னைக்கு. அதை நம்ம நாளைக்கு வரும்போது நம்ம அதை மேட்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓகே. ஃப்ரீயாக விடுங்க, பார்த்துக்கலாம். நீதாம்மா.